கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த அடிமையையும் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார் என்பதையும் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதையும் நான் அறிந்தேன். ஒரு பெந்தகோஸ்தே குடும்பத்தில் பிறந்த நான் பிறந்து 40வது நாளிலிருந்து சபைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதையும் ஆண்டவரே உயிருள்ள தேவன் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். நான் சபைகளில் செல்லும் பொழுது அவர்கள் பாடுவதையும் அவர்கள் வாசிப்பதையும் நான் பார்க்கும்போது எனக்கு இசையில் மிகுந்த ஒரு ஆர்வம் உண்டானது. இசையை கற்றுக்கொள்ளவும் என்னிடத்தில் திராணியும் அதற்கேற்ற பணமும் வீட்டு சூழ்நிலைகளில் இல்லை. இருந்தாலும் எனக்கு இசையின் மேல் ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் இருந்து கொண்டே தான் இருந்தது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற வேளையிலே சில நண்பர்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவர் இல்லை என்று அறிக்கை செய்தேன். நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் மறந்தேன். ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார் என்பதையும் நான் மறந்தேன். என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதையும் நான் மறந்தேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நண்பர்களோடு இணைந்து கொண்டு சபைகளுக்கு போவதையும் நான் மறந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் முதலாக நான் தோல்வியின் பாதையில் நடந்து கொண்டிருந்தேன் என்பதை நான் அறியாமல் இருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய 8ஆம் வகுப்பு ரிசல்ட் வரும்பொழுது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. நான் ரிசல்ட்டை ஓப்பன் செய்து பார்க்கையிலே நான் அதில் தேர்ச்சி பெறாதவனால் நான் ஃபெயில் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். மற்றவர்கள் முகத்தை பார்ப்பதற்கும் அசிங்கப்பட்டேன். என்னோடு இருந்த நண்பர்கள் அனைவரும் மேல் வகுப்பு போகும்பொழுது அவர்கள் என்னை மிகவும் கீழ்த்தனமாக பார்க்க ஆரம்பித்தனர். என்னை நண்பர்களும் ஒதுக்க ஆரம்பித்தனர். குடும்ப சூழ்நிலையும் என்னை நொறுக்கியது. முதலாக படிப்பில் மேல் எனக்கு ஒரு கசப்பு வந்தது. என் படிப்பை விட்டேன், டிஸ்கண்டினியூ செய்தேன். அநேகர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்பார்கள், உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று உனக்கு தெரியுமா? உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா என்று என்னை அநேகர் பயமுறுத்தினர். என் எதிர்காலத்தை குறித்து என் தனிமை நேரங்களில் அதிக பயமும் அதிக நேரம் நான் அழுதிருக்கிறேன். என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. என் வாழ்க்கையில் நானே வேஸ்ட் ஆக்கிவிட்டேனே என்று சொல்லி என்னை நானே திட்டிக் கொண்டும் என்னை நானே வெறுத்து கொண்டும் இருந்தேன். 5 வருடங்கள் ஒன்றுக்கு உதவாதவனாய் நான் வீட்டிலேயே ஒடுங்கி போயிருந்தேன். சொந்த பந்தங்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் நான் ஓடி ஒளிந்து கொள்வேன். மற்றவர்கள் முகத்தை பார்ப்பதற்கும் நான் அசிங்கப்படுவேன். ஏனென்று சொன்னால் நான் படிக்காதவன் என்ற நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தில் அனைவரும் டிகிரி ஹோல்டர்ஸ் ஆயிருந்தார்கள். ஆனால் நானோ படிப்பை பாதிலே முடித்து கொண்டவனாயிருந்தேன். என் எதிர்காலத்தை குறித்து ஒரு நாள் மிகவும் பயந்து கொண்டிருந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம் என்று ஒரு நாள் என் தனிமையில் சூழ்நிலையில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, இந்த உலகில் இருக்கும் அனைத்து அன்பும் எல்லாம் மாயை என்று. என் அருகில் ஒரு CD ஒன்று இருந்தது. அந்த CDயை நான் போட்டு கேட்க ஆரம்பித்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என் கால்கள் தானாகவே முழங்கால் படியிட்டு ஆரம்பித்தது. அந்த CD கேட்கையிலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என் கரம் பிடித்தார். என் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினார். என் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றினார். அநேகர் வியந்து பார்க்கும் விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். அது வேறு எதுவும் இல்லை, பாஸ்டர் ஜேசன் எடின்பரோடைய நீரை முதல் பாகத்தின் மூலமாக தான் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவருக்கென்று ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நான் இருந்தேன். ஆண்டவரே என் பலன் என்று நான் அறிந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்து அநேக மக்களுக்கு முன்பதாக என்னை நிறுத்தினார். நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்முடைய துதியையும் உம்முடைய புகழையும் நான் பாட வேண்டும் ஏசப்பா என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு அநேக பாடல்களை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த பாடல்களை நான் பாடி இன்டர்நெட்டில் ரிலீஸ் செய்தேன். அதை கேட்டு அநேக மக்கள் என்னிடத்தில் வந்து, பிரதர் உங்களுடைய பாடலை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொன்னார்கள். அதை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தது. அப்பொழுது நான் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஏசப்பா நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவனாய் இருக்கிறேனே, நான் ஒரு படிக்காதவனாய் இருக்கிறேனே, என்னை சமூகம் என்னை ஒதுக்கியதே, ஆனாலும் என் தேவன் நீர் இவ்வளவு இம்மட்டுமா என்னை உயர்த்திருக்கிறீரே என்று சொல்லி நான் ஜெபித்தேன். மறுபடியும் ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். நான் ஊழியத்தில் நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய போனில் ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. நான் எடுத்து பேசினேன். அது ஒரு பெரிய மீடியா சேனலில் இருந்து எனக்கு அழைப்பு வந்திருந்தது. நான் எடுத்து பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர் நீங்கள் தான் சிறந்த ஒரு ரேப் பாடகர் என்று நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று தமிழ்நாட்டிலே முதன்மையாக நான் வந்து நின்றேன்.
மற்றவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். மற்றவர்களுடைய பார்வையில் ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஆண்டவருக்கென்று நான் பாடல்கள் பாடிக்கொண்டே தான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்கள் நீங்கள் சொன்னால் நம்புவீர்களா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்கள் 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, மொத்தம் 44 தேசங்களிலே ஆண்டவர் பாடல்களை கொண்டு சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நீ எந்தவித சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தினரோ உன் நண்பர்களோ உன்னை கைவிட்டிருந்தாலும், நீ இருளின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் உயிருள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை கரம் பிடித்த ஆண்டவர் உங்களையும் கரம் பிடிப்பார். ஒரு நாள் நான் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய போதகர் ரெவரண்ட் ஜூலியஸ் ஜேக்கப் அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார். நீங்கள் எந்தவித கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ததை நினைத்தால் தானாகவே உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் என்று சொல்லி அதை கேட்கும் பொழுது என் இருதயம் சந்தோஷத்தில் மகிழ்ந்தது. நான் வீட்டிற்கு வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எண்ணி பார்த்தேன். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் அவர். என்னுடைய இருதயம் பாட ஆரம்பித்தது, தேவனே எனக்கு நீரே போதும் என்று சொல்லி. வாழ்க்கையின் கஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய சுய பலத்தில் வாழ்வதை பார்க்கிலும் நாம் ஆண்டவருடைய பலத்தில் வாழ்வது மிகவும் நன்மையாய் இருக்கிறது. நீரே போதும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாய் நடத்துவார். அநேகர் வியந்து பார்க்கும்படி உங்களை வைப்பார். என்னை ஆச்சரியத்துக்குள்ளாய் நடத்திய தேவன், அதிசயத்துக்குள்ளாய் நடத்திய தேவன் உங்களையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென்.